ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். நீங்களும் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரியும், மேல்கோட்டை வைரமுடி சேவைக்கு போயிருந்தோம். அதை பற்றிலாம் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னா ஓகே, பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தா தெரியுதா எங்கே போயிட்டுருக்கோன்னுட்டு? நானே ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் எங்கே போகிறேன்னுட்டு. வைரமுடி சேவைக்காக மேல்கோட்டைக்கு நம்ம போகும்போது பார்த்த முதல் கோயில் கோபுரங்க இது. இந்த கோயில் கோபுரம் நாங்கள் ஒரு 25-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் போதே நல்லா தெளிவாக தெரிஞ்சுதுங்க. அதாவது நரசிம்மர் கோயில், யோக நரசிம்மர் கோயிலுடைய கோபுரம் தாங்க அது. அந்த கோயில் அவ்வளோ கிளியராக தெரிஞ்சுதுங்க. தூரம் இருந்து பார்க்கும் போதே நம்ம அது அழகாக அப்படியே ரசிச்சுக்கிட்டே வரலாம். படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சாச்சிங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்க, நம்ம கோயிலுக்கு போகலாம். இந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே காரு, பஸ்ஸு, வேன் எது எடுத்துகிட்டு நம்ம போகிறோமோ அதெல்லாம் அங்கேயே நிப்பாட்டிட்டு நடந்துட்டு தாங்க நம்ம போகணும். ஏன்னா அங்கே டிராஃபிக் நிறைய ஆகுதுன்றதுனால அது ஸ்ட்ரிக்டாக அங்கேயே எல்லாரையும் பிளாக் பண்ணி நடந்து போக சொல்லிட்டாங்கங்க. படிக்கட்டு ஏறிட்டு இருக்கோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்க, நம்ம நரசிம்மரை பார்க்கலாம். அப்படியே அந்த அழகையும் பார்த்துக்கிட்டே அப்படியே போகலாம். ஸ்டெப்ஸு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுங்க. அந்த படிக்கட்டுகள்லாம் அப்படியே நேராக அப்படியே இருக்குது. ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் பரவாயில்ல, எங்கள் கூட போன சின்ன பசங்களே முடியாமல் 2 ஸ்டெப்பாக நின்று தான் போயிட்டுருக்காங்க. வயசானவங்க எப்படி ஏறுறாங்க, எங்களை விட வயசானவங்க எப்படி ஏறுறாங்கன்றது எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்ததுங்க. ஏன்னா சின்ன பசங்களே நின்று தான் ஏறிட்டு இருந்தாங்க. வெயில் காலத்துலலாம் இங்கே மேலே ஏறுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். போனோன்னா நம்ம ஏர்லி மார்னிங் போயிட்டோம்னா நல்லா அழகாக இயற்கை காட்சிகளெல்லாம் ரசிச்சுட்டே அப்படியே போகலாம். நாங்கள் போனது ஈவினிங் 5 PM போனோங்க. அப்போ வெயில் கொஞ்சம் தணிந்து தான் இருந்தது. நல்லா அழகாக ரசிச்சுக்கிட்டே போகிற மாதிரியும் இருந்தது. பெருமாளுடைய நரசிம்மருடைய ஸ்லோகங்களை மனசில் அப்படியே சொல்லிக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு, இங்கேருந்து பார்த்தோன்னா எவ்வளோ தூரம் தெரியுது அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே நாங்கள் போயிட்டுருந்தோங்க. நம்ம கல்யாணி தீர்த்தத்துலேருந்து ஒரு 400 படிக்கட்டு ஏறினோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மலைக்கோட்டை யோக நரசிம்மரை நம்ம தரிசிக்கலாங்க. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்ததுங்க. அதனால் இங்கே அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இங்கேருந்து பார்த்தா அந்த ஊரெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஊருங்கள்லாம் தெரிஞ்சுது. அதெல்லாம் பார்க்கலான்னுட்டு நின்று பார்த்துட்டு இருக்கோம். சூரியனும் கொஞ்சம் மறைஞ்சதுனால கொஞ்சம் இதமாக இருந்தது, வெயில் இல்லாமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்ததுங்க. யோக நரசிம்மர் கோயிலில் பார்த்திங்கன்னா நவக்கிரகங்கள் எல்லாம் கிடையாதுங்க. இங்கே நவக்கிரகங்களே படிக்கட்டுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி உங்களுக்கு எதனா தெரியுமா? தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படின்னு சொல்கிறாங்க. நவக்கிரகங்களே இங்கே படிக்கட்டுகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம இங்கே நவக்கிரகங்களை கும்பிடுறதுக்கு பதிலாக இவரை நம்ம கும்பிட்டாலே நமக்கு எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துடும். அதாவது நம்ம யோக நரசிம்மருடைய கட்டளைப்படி அந்த நவக்கிரகங்கள் இங்கே படிக்கட்டெல்லாம் இருக்கிறதுனால நம்ம நவக்கிரக சன்னதிக்கு போயிட்டு தனியாக போய் நம்ம சுவாமி கும்பிடணுன்னு இல்லை, இவரை சேவிச்சாலே அவங்களும் நமக்கு அருள் புரிவாங்க அப்படின்றதா ஐதீகங்க. இங்கே நம்ம சுவாமி கும்பிட்டோன்னா எல்லா கிரக தோஷங்களும் நீங்கிடும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. நம்ம யோக நரசிம்மரை தரிசிச்சுட்டு நம்மளுடைய வேண்டுதலை வச்சோம்னா நம்மளுக்கு இருக்கிற எல்லா கிரக தோஷங்களும் நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க.
நரசிம்மர் கோயிலில் வந்து நம்ம சோளிங்கர் நரசிம்மர் கோயிலுக்கு போனாலும் அங்கே வந்து இவங்க தான் அட்டகாசம் நிறையா இருக்கும். நம்ம ஒரு அர்ச்சனைக்கு ஒன்று எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஒரு தண்ணி பாட்டில் கையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது, வந்து பிடுங்கிடுவாங்க. அதே மாதிரி இந்த கோயில்லைங்க நம்ம அர்ச்சனை பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், பிடுங்கிடுறாங்க. செல்ஃபோனு, ஹேண்ட் பேகு, வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு எங்கன்னா ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. 2-3 பேருக்கு செல்ஃபோனை தூக்கியே வேற போட்டார் இவர் அவ்வளோ பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்காரு பாருங்கள், என்ன இருக்குது அந்த பேக்கில் அப்படின்னுட்டு. தேங்காய் சாப்பிட்றது அப்படியே வாயில் அப்படியே சைடில் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா கொறிச்சிக்கிட்டு இருக்காரு. இவங்க வந்து ரொம்ப பத்திரமா போனவங்க. நம்ம கோயிலுக்கு போகிறவங்க அர்ச்சனை பொருள் எல்லாம் நம்ம வாங்கினோன்னா பேக்குக்குள்ளே போட்டு தெரியாத மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் வந்து இவங்கக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்க முடியும். இந்த கோயிலில் வந்து சில முக்கிய அம்சங்கள் இருக்குங்க. அது என்னென்னா, கிழக்கு நோக்கிய கோயில், கோயிலின் நுழைவாயிலிலும் படி முடிவிலும் 5 நிலை ராஜகோபுரம் இருக்குங்க. 2வது நிலை நுழைவாயில் தெற்கு பக்கத்தில் ஒற்றை அடுக்கு கோபுரத்துடன் உள்ளது. மண்டபத்தின் உச்சியில் யோக நரசிம்மர் நம்ம வந்து தரிசிக்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து யோக நரசிம்மர் எப்படி இருப்பார்னா, யோகப்பட்டி மற்றும் கால்களை குறுக்காக அப்படியே ஸ்வஸ்திகான்னு போட்டு இருப்பாங்க. நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஆசனத்துடன் அமர்ந்து 2 கைகளையும் முழங்காலில் வச்சுருப்பாருங்க. மலை உச்சியில் நடப்பாதையில் வந்து ஒரு அனுமானுடைய சன்னதி இருக்குங்க. நம்ம போகிறவங்க இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்டு போகணுங்க. இந்த கோயில் கட்டிடக்கலையை பார்த்தீங்கன்னா, கருவறை வந்து சுக, நாசி மற்றும் மகா மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளதுங்க. இந்த கோயில் வந்து ஒய்சாலா கால கட்டுமான அப்படின்னு கூறப்பட்டிருந்தாலும், பெரும்பாலான கட்டமைப்புகள் எப்படி இருக்குன்னா, விஜயநகர கால தூண்களும் மற்றும் சிற்பங்களுக்கும் சொந்தமானதாக கருதப்படுகிறதுங்க. கருவறையில் வந்து ஏகதாள வேசர விமானம் இருக்குங்க. ராஜகோபுரம் நுழைவாயிலில் உள்ள சிற்பங்கள் எல்லாம் சங்கநிதி, பத்மநிதி, ரிஷப குஞ்சரம், பாம்பு, தெய்வங்களோடு கூடிய காளிங்க நர்த்தனர் அவங்கெல்லாம் இருப்பாங்க அங்கே அந்த ராஜகோபுரத்தில். விஜயநகர மன்னரும் இருப்பார், மகாவிஷ்ணு, கிருஷ்ணர் அவங்கெல்லாம் கூட அந்த ராஜகோபுரத்தில் இடம்பெற்று இருக்காங்க. அங்கே 2ஆம் நிலை ராஜகோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு வந்து முடிவில் வழிபாட்டு தோரணையில் கருடனுடைய படம் இருக்குங்க. அதுக்கப்புறமா வந்து அதை நம்ம உள்ளே நுழையும் போதே வந்து பக்தர்கள் வந்து அதை பார்க்கலாங்க. அதை வந்து பக்தர்கள் வந்து எப்படின்னா படுத்துக்கிட்டே வழிபடுற மாதிரி தான் அந்த படங்கள் எல்லாம் இருக்குங்க. நீங்கள் பாருங்கள். கருவறையின் பக்கவாட்டில் வந்து நரசிம்மர், விஷ்ணுவோட 10 அவதாரமும் படம் இருக்குங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுங்க. இப்போ நம்ம 2ஆம் நிலை கோபுரத்தை வந்து அடைஞ்சிட்டோங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த கோயில் வந்து நம்ம ராமானுஜருடைய செல்வாக்கின் கீழே தான் இந்த கோயில் கட்டப்பட்டதுங்க. ஏன்னா அவர் வந்து இங்கே தான் வாழ்ந்தார். ஒரு 12 ஆண்டுகள் இங்கே வாழ்ந்ததாக நம்பப்படுது. முஸ்லீமுங்க படையெடுப்பில் வந்து கோயில் அழிக்கப்பட்டு சூறையாடப்பட்டு அதுக்கப்புறமா வந்து புனரமைக்கப்பட்டது. அது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சது தாங்க. இப்போ கோயிலுக்கு வந்து நம்ம உள்ளே போகிறோங்க. இதுக்கப்புறமா வந்து வீடியோஸை வந்து எடுக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறோம். இப்போ அவங்க சொல்கிற வரைக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வீடியோஸ் எடுக்க முடியாதுங்க. அதுக்கப்புறமா பாருங்கங்க, சுவாமியை பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்த பிறகு அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க இந்த வீடியோவை. ஏன்னா உள்ளே வந்து நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு பிரார்த்தனையெல்லாம் வச்சுட்டு பகவான்கிட்ட எல்லாம் வேண்டிட்டு வெளியில் வந்தாச்சுங்க நாங்கள்.
இந்த கோயிலுக்கு வந்து திப்பு சுல்தான் வந்து நன்கொடையாக வழங்கிய ஒரு பெரிய ட்ரம் இருக்குன்னு சொல்லுவாங்கங்க. மைசூர் பிரகால மடத்தால் நன்கொடையாக வழங்கப்பட்ட ஒரு அழகான மணியும் இதில் இருக்குது. மைசூர் உடையார் மன்னர்களின் ஆட்சி காலத்தில் கிருஷ்ணராஜ உடையார், அதாவது 3வது தலைமுறை, அவர் வந்து கோயில் தெய்வத்துக்கு வந்து ஒரு தங்க கிரீடத்தை வந்து நன்கொடையாக அளித்தார் அப்படின்றத வந்து நமக்கு வந்து வரலாறு சொல்லுதுங்க. யோக நரசிம்மர் கோயில் போகிறதுக்கு மேல்கோட்டை செல்வநாராயணர் கோயிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிலையும், தொண்டனூர்லேருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலையும், மைசூர்லேருந்து 51 கிலோமீட்டர் தொலைவிலையும், பெங்களூர்லேருந்து 136 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கோயில் இருக்குங்க. அருகில் இருக்கிற ட்ரெயின் ஸ்டேஷனோட பேர் பார்த்திங்கன்னா பாண்டவபுரா. அங்கே தான் வந்து இறங்கி நம்ம வந்து அதுக்கப்புறமா வரணுங்க. அப்படியே மேலேருந்து அப்படியே படிக்கட்டிலேருந்து இறங்கும் போது அப்படியே பார்த்தோங்க, கல்யாணி தீர்த்தம் குளம்ங்க இது. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன் போன வீடியோவில். அங்கேருந்து பார்த்தா இது அழகாக தெரியுதுங்க. அதை உங்களுக்கும் நான் அப்படியே காமிக்கலான்ட்டு அங்கேருந்து அப்படியே அந்த வீடியோவை எடுத்தேங்க. அதாவது வராக அவதாரத்தின் போது கல்யாணி தீர்த்தம் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. மாசி மாதத்தில் வந்து கங்காதேவி, நம்ம கங்கை நீர்னு சொல்கிறோம்ல, கங்காதேவி வந்து இந்த தீர்த்தத்துக்கு வருவதாக ஐதீகம் சொல்லப்படுது. இந்த தீர்த்த கரையில் தான் வந்து பிந்து மாதவன், நாராயணர், லக்ஷ்மி நரசிம்மர், அனுமோன் ஆகியோருடைய சன்னதிகள் இருக்கிறதையும் வந்து நம்ம பார்க்க முடியுங்க. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணாம் பத்ரம் மிருத்யம் நமாம்யகம். இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம 108 வாட்டி சொல்லி துளசி, செவ்வரளி, அப்படி சிவப்பு நிற மலர்களெல்லாம் வந்து பயன்படுத்தி நம்ம நரசிம்மருக்கு அர்ச்சனை செஞ்சு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவரோட அருளை நம்ம பெறலாம். நம்மளுக்கு ரொம்ப நாள் நம்ம வேண்டி நிறைவேறாதது இருந்ததுன்னா நம்ம வந்து நரசிம்மருக்கு வந்து நம்ம இதை மாதிரி வேண்டி பூஜை பண்ணோன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக நிறைவேறுங்க. यस्बहभवत् भक्तजनहार्तिहन्तु पितृत्वम् अन्येषु अविसार्य दूर्णं स्तम्भे अवतारतम् अनत्यलप्यं லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்யே. இந்த ஸ்லோகத்தை வந்து 3 வாட்டி சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல முடியாதவங்க இதுக்கு வந்து பொருளையாவது நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதோட பொருள் என்ன அப்படின்னா, பக்தி அற்றவர்களால் அடைய முடியாதவனே, தாயின் கர்ப்பத்தில் அவதரித்திருந்தால் பக்தர்களுக்கும் உதவி செய்ய வர தாமதமாகும் என்று தூணிலிருந்து அவதரித்தவனே, பக்தர்கள் நினைத்தவுடன் வேண்டி அழைத்ததும் அவர்களின் துன்பத்தை போக்குபவனே, நரசிம்ம பெருமானே உனது திருவடியே சரணடைகிறேன் அப்படின்றது தாங்க இதோட மீனிங்கு. இதை வந்து நம்ம மனசால் நம்ம வேண்டிக்கிட்டு, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் யார், நம்ம நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி நம்ம வந்து நரசிம்மரை வேண்டிட்டு நம்மளுடைய வேண்டுதல்களை வச்சோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து எல்லாமே நிறைவேறுங்க. கீழே வந்துட்டோங்க. கீழே வந்துட்டு நம்ம வந்து அந்த நைட்டில் இருக்கிற அந்த வெளிச்சத்தில் நம்ம பார்க்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே நான் வந்து இன்னொரு இதை சொல்லலான்னு நினைக்கிறேன். என்னென்னா, பகவான் நரசிம்மர் வந்து எங்குமே இருப்பாருங்க, இங்கே அங்கன்னே கிடையாதுங்க. நம்ம எங்கே சென்றாலும் நம்ம நினச்சிட்டே போனோம்னா நம்ம கூடயே தான் அவரும் வருவார். அவர் வந்து எங்கேயுமே இருக்கிறாரு, இங்கேயும் இருக்கிறாரு, வெளியிலையும் இருக்கிறாரு, தூணிலையும் இருக்கிறாரு, நம்ம இதயத்துலேயும் இருக்கிறாரு. அனைத்துக்கும் ஆதியாகவும் இருக்கிறது அவர் தான். நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி தருவாருங்க. அதனால் பகவான்கிட்ட நம்ம என்ன வேண்டிக்கணும்னா, நரசிம்மரே நான் உன்னோட சரணடைஞ்சிட்டேன், நீ எனக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடு. நம்மளுக்கு வந்து ஸ்லோகம் சொல்ல தெரியலனா கூட நம்ம மானசீகமாக நம்ம தூய பக்தியை நம்ம செலுத்தினா கண்டிப்பாக அந்த நரசிம்மர் வந்து நமக்கு துணை புரிவாருங்க.
அதை தான் இங்கே நான் உங்களுக்கு என்னுடைய கருத்தாக சொல்ல வரேன். நைட்டில் பாருங்கங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். லைட்டெல்லாம் அந்த சீரியல் லைட்ஸ் வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக இருக்குங்க. நீங்களும் அந்த காட்சியை பாருங்கள். இது வந்து நடுவில் இருந்து எடுத்ததுங்க. நடுவில் இருந்து நம்ம அப்படியே அந்த கோபுரத்தை பார்க்கும்போது அந்த மின் விளக்குகளால் அலங்காரம் பண்ணதில் வந்து அந்த மரத்தில் வந்து அழகாக அந்த லைட்டுங்க ஒரு கலராக எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு வண்ணமயமாக இருக்க பாருங்கள். இதை நீங்களும் வந்து கண்டு கழியுங்கள். இதோ நரசிம்மா பரதோ நரசிம்மோ யதோ யதோ யாமி ததோ நரசிம்ஹ பகிர்நரசிம்மோ ஹிருதயே நரசிம்ஹோ நரசிம்மம் ஆதிம் சரணம் பிரபத்யே. எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். அந்த கல்யாணி புஷ்கரிணியை சுற்றி வந்து கோயில் அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து ஃபுல்லாக அலங்கார விளக்குகளால் வந்து வண்ணமயமாக இருந்ததுங்க. வைரமுடி சேவைக்காக அந்த ஊரே திருவிழா கோலத்தில் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அதை அப்படியே நம்மளும் ரசிக்கணும், நீங்களும் அதை பார்க்கணுன்றதுக்காக இதை வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்காங்க பாருங்கள். கிருஷ்ணராக உடையார் வந்து தமது மனைவியோட யோக நரசிம்மரை தரிசிக்க சென்றிருக்கிறாங்க. அப்போ கர்ப்பிணியான ராணியை வந்து மலையடிவாரத்திலே விட்டுட்டு மன்னர் மட்டும் நரசிம்மரை தரிசிக்கிறதுக்காக போனாருங்க. மலையில் வந்து மன்னர் வந்து 60 அடி உயரத்துலேருந்து கால் தவறி உருண்டு விழுந்துட்டார். ஆனால் பாருங்கள், எந்தவித காயமும் ஏற்படுத்தாமல் நம்மளுடைய நரசிம்மர் வந்து காத்திருக்கிறாருங்க. அந்த அற்புத நிகழ்ச்சி காரணமாகவே அவர் என்ன பண்ணாராம், அந்த ராணி அம்மா வந்து நரசிம்மருக்கு வந்து உயர்ந்த அணிகலன்கள் பெரிய அப்படியே மதிப்புக்கு அடங்காத அளவுக்கு அணிகலன்களை வந்து நரசிம்மருக்கு அணிய செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு புராணம் சொல்லுதுங்க. எங்களுடைய வீடியோஸை நாங்கள் உங்களுக்கு கண்டினியூஸாக எல்லாமே நான் உங்களுக்கு ரிலே பண்ணிகிட்ருக்கேங்க. சுவாமியை எல்லாரும் பார்க்கணும். வீட்டில் இருந்தபடியே இருக்கிறவங்களும் எல்லாருமே போய் பார்க்க முடியாதவங்க எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோஸை நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.